Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க எடிட்டிங் ட்ரிக்ஸ். அதாவது நம்ம வீடியோ வந்து எடிட்டிங் பண்றதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அத ட்ரான்சிஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அத நம்ம வந்து ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ ப்ளஸ் ஒரு போட்டோல இருந்து இன்னொரு போட்டோக்கு நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம சென்டர்ல கொடுக்கலாம். அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்துட்டு சில போட்டோஸ் வந்து நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மீடியாக்குள்ள போயிடுறேன். 4 இமேஜை இங்கே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 4 செகண்ட்லேருந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நம்ம இருக்குது டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய அப்ளிகேஷனில். அதனால் வந்துட்டு ஒரு 4-5 செகண்டில் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டியூரேஷன் வந்து லென்த் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த எஃபெக்டோடைய அளவு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸில் நம்ம எஃபெக்ட் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். சென்டரில் இருக்கு பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இங்கே காட்டும். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து Kinemasterல இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இங்கே டவுன்லோட் பண்ணால் இங்கே கெட் மோர்னு இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக Kinemasterல இருக்கக்கூடிய எஃபெக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசிக் ட்ரான்சிஷன் இருக்கு பாருங்கள். இது உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதாவது ஜூம் அவுட்டு, ஃபேட் த்ரோக், கிராஸ் ஃபேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிராஸ் ஃபேடுன்னு இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நான் வந்துட்டு அந்த எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி கிளாசிக்கல் ட்ரான்சிஷன் இருக்கு பாருங்கள். இதில் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். கிளாசிக்கல் ட்ரான்சிஷனில் போய்ட்டு கிராஸ் ஃபேடுன்னு பாருங்கள். இதை நான் கொடுத்துட்டேன். இதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த இமேஜுடைய சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு சுருக்கிடுச்சு. இப்படி இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எஃபெக்டில் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதே வந்துட்டு நம்ம இந்த எஃபெக்டை கூட நம்ம இன்னும் செட்டிங்ஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸ் அந்த எஃபெக்டில் நான் வந்து இப்போ டச் பண்ணுறேன். எஃபெக்டில் நம்ம டச் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் காட்டுது பாருங்கள். அதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோன்னு சொன்னாக்கா 1.5ன்னு இருக்கு பாருங்கள். இது நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிடும் இமேஜுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து 1 பாயிண்டில் வச்சுக்கலாம், இல்லை 0.5ல் கூட நம்ம வச்சுக்கலாம். 0.5ல் வச்சுன்னு சொன்னால் டக்குன்னு மாறும். ஸோ நம்ம வந்து 2 நார்மல் பார்த்திங்கன்னா 1.5 நார்மலாக வந்து சேஞ்ச் ஆகிறது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம வைக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லோவாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி 2.5 வச்சுன்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ரொம்ப லாங் டைமில் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் லேட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த இமேஜுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு 2.5 ஆப்ஷன் தான் காட்டுது. இப்போ இதே வந்து நான் இமேஜை வந்து இங்கே சைஸ் வந்து நான் பெருசு பண்ணுறேன். இமேஜுடைய லேயரை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா லாங் பண்ணுறேன். லாங் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்துட்டு டைமிங்கும் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ இந்த 4 இமேஜையும் நான் வந்துட்டு டியூரேஷன் வந்து நான் வந்து லாங் பண்ணிக்கிறேன். லாங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இமேஜும் வந்துட்டு நான் லாங் பண்ணிட்டேன். லாங் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த எஃபெக்டில் நான் வந்து டச் பண்ணுறேன். முதல் நமக்கு 2.5 மட்டும்தான் காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், நிறைய டைமிங் சேஞ்சஸ் காட்டுது பாருங்கள். எந்த அளவுன்னு சொன்னால் 10 வரைக்கும் காட்டுது பாருங்கள். ஸோ இந்த 10 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வச்சோன்னு சொன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ 10 பாயிண்ட் வச்சு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணும்போது எஃபெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு சேஞ்ச் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், சேஞ்ச் ஆகிறது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டைமிங் செட் பண்ணிக்கலாம். நார்மல் பார்த்திங்கன்னா 1.5 இது பாருங்கள் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம 10 பாயிண்டில் வச்சதால் நமக்கு வந்து லேட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆகி அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இமேஜ் வந்து ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் லேட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம டைமிங்கு எப்படி அந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ 7.5 வைக்கிறேன். 7.5 வச்சுட்டு நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே வந்து டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம எந்த அளவு
இமேஜோடைய டியூரேஷன் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நம்ம அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னால் ஆட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு நார்மலாக வந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் அந்த இமேஜ் சைஸ் இருக்கணும் டியூரேஷன், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நமக்கு எந்த அளவுக்கு இமேஜோடைய டியூரேஷன் லாங் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்டு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிரான்சிஷன் எஃபெக்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரே எஃபெக்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னாலும் நம்ம வேறு மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லா 3 பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஒரே எஃபெக்ட்டு தான் கொடுத்தேன். இப்போ நம்ம வேறு எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, நம்ம அதே நம்ம டச் பண்ணணும். அதே நம்ம டச் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் அவுட்டுன்னு நான் வைக்கிறேன், இதில் வந்து ஜூம் அவுட்டுன்னு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், நான் இப்போ என்ன ஜூம் அவுட் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது கூட நம்ம டைம் செட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3.5 வைக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் நான் இன்னொரு எஃபெக்ட் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபேட் த்ரோக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து இந்த எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். அதை வந்து ஃபேட் ஆகி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் வந்து இது கூட நான் வந்து லாங் பண்ணிக்கிறேன், இமேஜை லாங் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை கூட நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், ஒரு 2.5 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இது ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது அப்படியே ஃபேட் ஆகி நமக்கு வேறு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த முக்கியமாக வந்து 3 எஃபெக்ட்டும் வந்துட்டு அடிக்கடி நம்மளுடைய வீடியோக்களை வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடியோக்களில் வந்துட்டு இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.